வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழி திருமல் வணக்கம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அண்ணாமலை ஃபைன் ட்ராக் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அண்ணாமலை எந்த கேள்விக்கும் எந்த இதுக்கும் உலக அளவில் எதுக்குமே பதில் சொல்ல முடியும். பொதுவாக இந்த கட்சியில் இந்த நேஷ்னல் பார்ட்டியில் என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தர் ஏறமாக பிடிச்சி இழுத்து விட்ருவோம். அது சாதாரண தான் பரவாயில்ல. உனக்கு அந்நேரம் ஏதாவது சீட்டு கிடச்சி உட்காரணும், அதுதான் இவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு இல்லை. காங்கிரஸ் கூட இன்றைக்கி அண்ணாமலை கேட்கும்போது அது இப்போ நீங்கள் ஏதோ பாஜக சொல்லும்போது அந்த கட்சி அடிமை திமுக கட்சி எங்கே இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி தான் திராவிட மாதிரி தான் அது அப்படி கரைஞ்சி போச்சு. அது போய் 10 சீட்டு வருது, எப்படி பாஜக வர முடியல பண்ணணுமேன்றதான் மோடியோட இது. இதில் இங்கே உள்ள நபர்களாக சேர்ந்து ஏதோ சொல்லி அண்ணாமலையை அப்படி நியூட்ரலைஸ் மாதிரி அப்படி அவங்க நினச்சிட்ருக்காங்க. அது இல்லை, அவங்களுக்கு தெரியும் மேலே. இப்போ இவர் எத்தனை பர்சன்டேஜ் கொண்டு வந்தார், என்ன பண்ணார், கடுமையாக உழைச்சார், எல்லாம் தெரியும். மீண்டும் நியூஸ் பேல் வரலாம், இல்லை ஏதோ ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் அங்கே போக மாட்டேங்கிற, டெல்லி இங்கே தான் இருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு இதில் இருக்குது அசிலேஷனில். அப்போது நின்றுக்குதோடு இல்லை, என்னை கூப்பிட்டு நான் தான் அவரோட வந்தேன், என்னை கூப்பிட்டு சமாதானம் என்ன படத்துலன்னு சொல்லிட்டேன். இந்த ஊடகங்கள் பூரா கயிறு திரிப்பேன். அது திரிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எடப்பாடி, இந்த பக்கம் பாஜக இது தான் பண்ணுவோம். அங்கே உள்ள ஓட்டையை பேச மாட்டோம். அங்கே என்றைக்கு எது கண்டுக்குன்னு தெரியாது. நவம்பருக்கு அப்புறம் பாருங்கள், டிசம்பரில் அது போய் யார் யார் உள்ளே போக போகிறாங்க எல்லாமே நம்மளை கொடுத்தது பக்கம் வேலை செய்யும். விடமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இன்னைக்கு கூடி தமிழிசை கூடி சொல்லியிருக்கா அப்படியே, எதனாலும் வெளியில் இருக்க போகிறேன் இட பாலாஜி, செந்தில் பாலாஜி. அதனால் அது கரெக்டாக கொண்டு பின் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு விசாரணைக்கு வரணும் சிபிஐ. ஸோ அண்ணாமலை பெரிய லெவலில் 2 திராவிடம் ஒழிக்கிறதா இருக்கார். இது டைமிங் இப்போ அரேஞ்ச்மெண்ட்டு, அவ்வளோதான். அதில் எப்படி ஆனாலும் சரி தொங்கல் தான் உட்காரும். ஏதா இருந்தாலும் டெல்லி முடிச்சு போடுவாங்க 28க்கு அப்புறம். இன்கேஸ் தப்பித்தது திமுக உட்காந்து 2 வருஷம்தான். அது இங்கே குறிப்பிட வேண்டாம், உடல்நிலை காரணம் பல இது எல்லாருக்கும் வர்றது. அதுக்கப்புறம் அது என்ன நிலைமை தெரியாது. தொங்கலில் தான் உட்காரும், எந்த கட்சி உட்காந்தாலும் அது கதி காலி. என்னன்னா உங்களுக்கு இந்த வளர்ச்சியை காமிக்கணும், பாலிட்டிக்ஸை தவிர. அதை பார்ப்போம்.